இப்போ பாருங்கள், இது வந்து ப்ளவுஸு ஸ்டிச்சிங் வீடியோ. கட் பண்ணதை போன வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ. இது எவ்வளோ ஈஸியாக, எவ்வளோ பெர்ஃபெக்டாக, எவ்வளோ நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுறங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ ஷார்ட் மெத்தடில் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்விசிபிள் பண்ணி மடித்து அடிக்கிறத விட கிளாத் வந்து நெக்குக்கு வச்சு தைக்கிறது தான் வந்து நல்ல மெத்தடு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து நெக்கு வந்து கிளியாமல் இருக்கும். ஸோ நல்ல திக்காக இருக்கும்போது நமக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் ஷோல்டர்கிட்ட எல்லாம். ஸோ அதனால் வந்து கிளாத் வச்சு நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை நான் தைக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் நானே. ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா, ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து 1 இன்ச் அளவுக்கு வந்து நான் லைனிங் கிளாத் வந்து நான் கொடுத்துருக்கேன். மடித்து தைக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது வந்து பார்டர் வந்து பேக் சைடு வந்து சின்ன பார்டராக இருக்குது, கைக்கிட்ட வந்து பெரிய பார்டராக இருக்குது. ஸோ சின்ன பார்டர் வந்து பின்னாடி வச்சுருக்கேன் பேக் சைடு. ஸோ இந்த பார்டர் வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணோம். இந்த வரைப்பு மடிக்காமல் இப்படியே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறது காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். இப்போ வந்து லைனிங் கிளாத் வந்து இந்த 1 இன்ச் இருக்குல்ல, இந்த 1 இன்ச்சை வந்து மடித்து அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இது மாதிரி மடித்து தைச்சிட்டேன். இப்போ லைனிங் கிளாத் வந்து மடித்து தைச்சிருக்கேன். இதில் எப்படி தைக்கணும் அப்படின்னா பாருங்கள், இது வந்து பேக் சைடு நல்ல கிளாத்து. இந்த நல்ல கிளாத்தை பாருங்கள், நல்ல கிளாத்து நம்மளை பார்த்த மாதிரியே இருக்கணும். அதாவது அடியில் வந்து இந்த பிசிறு தெரியுது, இது மேலே வந்து நல்ல கிளாத்து நம்மளை பார்த்த மாதிரியே இருக்கணும். நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படி பின்னாடி திருப்பிக்குங்க. பின்னாடி திருப்பி கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த கார்னரில் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த கார்னரில் அப்படியே ஸ்டிச் பண்ணோம்னா நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாக்கலத்துக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கார்னரில் வந்து நான் தைக்கிறேன். இப்போ மேலே நல்ல பக்கம் தான், இந்த சைடு நல்ல பக்கம் இருக்குது, இதுவும் நல்ல பக்கமாக வந்துருச்சு. அதாவது நீட்டான இடத்துமா வந்துருச்சு இந்த லைனிங் திரும்பி. இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்ட்ரு நீட்டாக வந்துருச்சுங்களா? நீட்டாக இருக்குது அந்த பார்ட்ரு. ஸோ இந்த மாதிரி தைக்கும்போது பார்த்திங்கன்னா பார்ட்ரு வந்து நமக்கு ஃபுல் பார்ட்ரு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாக்கலத்தை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நமக்கு சுற்றி வர குண்டூசி குத்திக்கலாம். சுற்றி வர நம்ம குண்டூசி வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போ குண்டூசி எல்லாம் கழட்டிக்கலாம். இப்போ அது நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஷோல்டரில். இது வந்து நான் இன்விசிபிள் பண்ணல, சாதாரணமாக தான் தைச்சிருக்கேன். பாக்கழுத்து வந்து சாதாரணமாக தான் தைச்சிருக்கேன். பாருங்கள், இப்போ ஷோல்டர்லேருந்து இங்கிட்டும் தைச்சிக்கலாம், இந்த பக்கமும் தைச்சிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணால் போதும். ஆம்போல் வேணாம். அதே மாதிரி இந்த சைடு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆம்போல் கிட்ட அடிச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும். பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பேக் சைடு வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டாட் பிடிப்போம். அந்த டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது 2ஆக இப்படி மடிச்சுக்குங்க. பேக் சைடு ஃப்ரண்ட் சைடில் இப்படி இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. பேக் சைடு தெரிகிற மாதிரி. சரியா? மடிச்சுட்டு இப்போ இது எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து சுற்றளவோட மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த இடம் சுற்றளவோட மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டிருக்கோம். இங்கிட்ட வந்து தையல் வாசி வருது. சரிங்களா? இப்போ இது வந்து 2ஆக மடிச்சிருக்கிறோம். நெக்கு கிட்ட வந்து 2ஆக இங்கேருந்து 2ஆக மடிச்சிருக்கோம் நெக்கு கிட்ட. இந்த நெக்கு என்ன பண்ணுறோம், அப்படியே மடித்து இந்த தையல் வாசி இருக்கு இல்லையா, இந்த தையல் வாசிக்கிட்ட இப்படி கொண்டு வாங்க. இந்த பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த தையல் வாசிக்கிட்ட இப்படி கொண்டு வாங்க. இப்படி மடிக்கும்போது பார்த்திங்கன்னா 4 ஃபோல்டிங் வரும். இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கே ஒரு மார்க்கிங், அதே மாதிரி இங்கே பார்த்தா இங்கே ஒரு மார்க்கிங். சரியா? இவ்வளோதான். இது ஒரு மார்க்கிங், இங்கே ஒரு மார்க்கிங். சரி, நமக்கு எத்தனை இன்ச்சு வேணுமோ அத்தனை இன்ச்சுக்கு வந்து டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ 1/4 இன்ச்சு வந்து நம்ம பிடிக்கணும். பேக் சைடு வந்து இந்த மாதிரி டாட் பிடிக்கணும். புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த அளவு வச்சு மடித்து 2ஆக மடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். ஏன்னா இந்த ஷோல்டருக்கு நேராக கரெக்டாக அதுவும் வரும். கரெக்டாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மார்க் பண்ணதை வந்து இப்படி சென்டராக இப்படி பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு இப்படி கரெக்டாக இப்படி பண்ணி ஒரு 1/4 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த தையல் போட்டுக்குங்க. அவ்வளோதான். பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து பேக் சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணோம். இப்போ பாருங்கள், இது வந்து ப்ளவுஸு ஸ்டிச்சிங் வீடியோ. கட் பண்ணதை போன வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ. இது எவ்வளோ ஈஸியாக, எவ்வளோ பர்ஃபெக்டாக, எவ்வளோ நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுறங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ ஷார்ட் மெத்தடில் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இன்விசிபிள் பண்ணி மடித்து அடிக்கிறத விட கிளாத் வந்து நெக்குக்கு வச்சு தைக்கிறது தான் வந்து நல்ல மெத்தடு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து நெக்கு வந்து கிளியாமல் இருக்கும். ஸோ நல்ல திக்காக இருக்கும்போது நமக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் ஷோல்டர்கிட்ட எல்லாம். ஸோ அதனால் வந்து கிளாத் வச்சு நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை நான் தைக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் நானே. ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா, ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து 1 இன்ச் அளவுக்கு வந்து நான் லைனிங் கிளாத் வந்து நான் கொடுத்துருக்கேன். மடித்து தைக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது வந்து பார்டர் வந்து பேக் சைடு வந்து சின்ன பார்டராக இருக்குது, கைக்கிட்ட வந்து பெரிய பார்டராக இருக்குது. ஸோ சின்ன பார்டர் வந்து பின்னாடி வச்சுருக்கேன் பேக் சைடு. ஸோ இந்த பார்டர் வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணோம். இந்த வரைப்பு மடிக்காமல் இப்படியே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறது காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். இப்போ வந்து லைனிங் கிளாத் வந்து இந்த 1 இன்ச் இருக்குல்ல, இந்த 1 இன்ச்சை வந்து மடித்து அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இது மாதிரி மடித்து தைச்சிட்டேன். இப்போ லைனிங் கிளாத் வந்து மடித்து தைச்சிருக்கேன். இதில் எப்படி தைக்கணும் அப்படின்னா பாருங்கள், இது வந்து பேக் சைடு நல்ல கிளாத்து. இந்த நல்ல கிளாத்தை பாருங்கள், நல்ல கிளாத்து நம்மளை பார்த்த மாதிரியே இருக்கணும். அதாவது அடியில் வந்து இந்த பிசிறு தெரியுது, இது மேலே வந்து நல்ல கிளாத்து நம்மளை பார்த்த மாதிரியே இருக்கணும். நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படி பின்னாடி திருப்பிக்குங்க. பின்னாடி திருப்பி கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த கார்னரில் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த கார்னரில் அப்படியே ஸ்டிச் பண்ணோம்னா நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாக்கலத்துக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கார்னரில் வந்து நான் தைக்கிறேன். இப்போ மேலே நல்ல பக்கம் தான், இந்த சைடு நல்ல பக்கம் இருக்குது, இதுவும் நல்ல பக்கமாக வந்துருச்சு. அதாவது நீட்டான இடத்துமா வந்துருச்சு இந்த லைனிங் திரும்பி. இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்டரு நீட்டாக வந்துருச்சுங்களா?
நீட்டாக இருக்குது அந்த பார்ட்ரு. ஸோ இந்த மாதிரி தைக்கும்போது பார்த்திங்கன்னா பார்ட்ரு வந்து நமக்கு ஃபுல் பார்ட்ரு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாக்களத்தை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நமக்கு சுற்றி வர குண்டூசி குத்திக்கலாம். சுற்றி வர நம்ம குண்டூசி வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போ குண்டூசி எல்லாம் கழட்டிக்கலாம். இப்போ அது நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டரில் இது வந்து நான் இன்விசிபிள் பண்ணல, சாதாரணமாக தான் தைச்சிருக்கேன். கழுத்து பாக்கழுத்து வந்து சாதாரணமாக தான் தைச்சிருக்கேன். பாருங்க, இப்போ ஷோல்டர்லேருந்து இங்கிட்டு தைச்சிக்கலாம், இந்த பக்கம் தைச்சிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணால் போதும். ஆன் கோல்டு பண்ணலாம். அதே மாதிரி இந்த சைடு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆன் கோல்கிட்ட அடிச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடு வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டாட் பிடிப்போம். அந்த டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டாக இப்படி மடிச்சுக்குங்க. பேக் சைடு ஃப்ரண்ட் சைடில் இப்படி இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. பேக் சைடு தெரிகிற மாதிரி சரியா மடிச்சுட்டு இப்போ இது எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து சுற்றளவோட மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த இடம் சுற்றளவோட மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டிருக்கோம். இங்கிட்ட வந்து தையல்வாசி வருது. சரிங்களா? இப்போ இது வந்து ரெண்டாக மடிச்சிருக்கிறோம். நெக்கு கிட்ட வந்து இங்கே வந்து ரெண்டாக மடிச்சிருக்கோம் நெக்கு கிட்ட. இந்த நெக்கை என்ன பண்ணுறோம், அப்படியே மடித்து இந்த தையல்வாசி இருக்கு இல்லையா, அந்த தையல்வாசிக்கிட்ட இப்படி கொண்டு வாங்க. இந்த பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த தையல்வாசிக்கிட்ட இப்படி கொண்டு வாங்க. இப்படி மடிக்கும்போது பார்த்திங்கன்னா 4 ஃபோல்டிங் வரும். இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கே ஒரு மார்க்கிங், அதே மாதிரி இங்கே பார்த்தா இங்கே ஒரு மார்க்கிங். சரியா? இவ்வளோதான். இது ஒரு மார்க்கிங், இங்கே ஒரு மார்க்கிங். சரி, நமக்கு எத்தனை இன்ச்சு வேணுமோ அத்தனை இன்ச்சுக்கு வந்து டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ 1/4 இன்ச்சு வந்து நம்ம பிடிக்கணும். பேக் சைடு வந்து இந்த மாதிரி டாட் பிடிக்கணும். புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த அளவு வச்சு மடித்து ரெண்டாக மடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். ஏன்னா இந்த ஷோல்டருக்கு நேராக கரெக்டாக அதுவும் வரும் கரெக்டாக. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மார்க் பண்ணதை வந்து இப்படி சென்டர் அப்படி பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு இப்படி கரெக்டாக இப்படி பண்ணி ஒரு 1/4 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த தையல் போட்டுக்குங்க. அவ்வளோதான். பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து பேக் சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃப்ரண்ட் வந்து அடுத்து ஸ்டிச் பண்ணோம். இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து லைனிங் கிளாத்து, இது வந்து நல்ல கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வி மாதிரி கட் பண்ணியிருக்கல, அது கரெக்டாக வந்து நம்ம பொசிஷன் வந்து போட்டுக்கணும். பேக் சைடு திருப்பிட்டு, அதாவது இது நார்மலாகவே தான் ஸ்டிச் பண்ணுறோம். அடிச்செல்லாம் திருப்பலை, அதாவது இன்விசிபிள் பண்ணலை. ஸோ நார்மலாக தான் ஸ்டிச் பண்ணுறோம். அதனால் அப்படியே அந்த கிளாத் மேலேயே நம்ம போட்டுக்கணும். இப்போ இது வந்து இந்த சைடு வருது. அதே மாதிரி இந்த கிளாத்தில் வந்து ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தான். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது ஃப்ரண்ட்டு, இது ஃப்ரண்ட்டு நெக்கு. இந்த நெக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது ஒரே சைடு வந்து வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும்.
நம்ம மாற்றியெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா மறுபடியும் பிரித்து தான் நம்ம தைச்சிட்ருக்கணும். அதனால் இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2 சைடு ஒரே மாதிரி தான் இருக்கணும். இப்போ இது ஃபுல்லாக வந்து நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத் உள்ளே தான் இருக்கணும். நல்ல கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஒரு 4 இன்ச்சு சுற்றளவு ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு புதுசாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து பின் குத்திக்கலாம். அதாவது குண்டூசி குத்திட்டு ஃபுல்லாக குத்தி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நான் இப்போ பழக்கமாக இருக்கிறவங்க அப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொன்று தைக்கணும். இன்னொரு சைடு தைக்கணும். தைச்சிட்டு டாட் வைக்கும்போது உங்களுக்கு வீடியோ போகிறேன் மறுபடியும். அவ்வளோதான். இப்போ இதை சுற்றி வர வந்து இந்த பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது வந்து ஃப்ரண்ட் டக் வைக்கிறேன். இப்போ இந்த நம்ம ஷேப் வெட்டியிருக்கோம் இல்லையா, இதை கரெக்டாக கேமரா வச்சு இந்த இடத்துல வச்சு இப்படி நம்ம தையல் போட்டுக்கலாம். நம்ம எத்தனை இன்ச்சு வச்சுருக்கோமோ அத்தனை இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு தையல் போட்டுங்க, 2 தையல் போட்டுங்க. பாருங்கள், இது வந்து 2 தையல் போட்டுக்கலாம். பஃப்க்கு வந்து 2 தையல். அதே மாதிரி இது 2 இந்த முன் சைடு இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட்டில் பட்டி வைக்கிற இடம், அதில் வந்து இப்போ 2ஆக மடித்து எடுத்து வந்து ஒரு 1/4 இன்ச் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹாம்கோல். இந்த ஹாம்கோல் வந்து இந்த ஃப்ரண்ட் இந்த டாட் இப்படி பிடிச்சாலே இந்த ஹாம்கோல் கிட்ட இப்படி மடிப்பு விழுகும். பாருங்கள், இப்போ மடிப்பு விழுகுதான். இந்த மாதிரி இந்த டக்கும் இந்த இதுவும் அழகாக இப்படி சேரும். ஸோ இப்படி சேர்கிற இடத்துல நம்ம அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/4 இன்ச்சு வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுவும் 2 தையல் போட்டுக்கலாம், அப்போ தான் நமக்கு தெரியாது. பாருங்கள், போட்டதுக்கப்புறம் இந்த டாட் பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள். இது இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. இவ்வளோ ஷார்ப்பாக வேண்டாம் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ ஷார்ப்பு வேண்டான்னா ஷார்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இது பாருங்கள், பஃப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொன்று தைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 2 சைடு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பட்டி வைக்கணும். பட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஷோல்டர் இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு பட்டி எவ்வளோ ஹைட்டு வருதோ அதை நம்ம வந்து அடுத்து எப்படி அளவெடுத்து ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்லீவ் வந்து 2 ஸ்லீவ் எடுத்திருக்கேன். இந்த 2 ஸ்லீவ் இப்படி போட்டு இந்த துணி பார்த்திங்கன்னா முதல்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இது வந்து கைக்கு வந்து துணி பத்தாமல் இருக்குது, சரிங்களா? அப்போ 2 சைடு வந்து நம்ம ஜாயின் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஸ்லீவு. இது எப்படி ஜாயின் பண்ணுறதுங்க நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பாருங்கள், 2 சைடும் 2 பக்கம் 2, இன்னொரு பீஸ்க்கு 2, மொத்தம் 4 பீஸ் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து 2 சைடு, ஏன்னா இது நிறைய துணி வேணுங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நல்ல கிளாத்தில். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லைனிங் கிளாத்தில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இது மேலே அப்படியே வச்சும் கூட நம்ம ஸ்டிச் பண்ண இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லீவ் வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்ம குடஞ்சி வெட்டியிருக்கோம், அதாவது ஃப்ரண்ட் சைடு. ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்காட் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்காட் போட்டுக்கிறேன். பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும், ஃப்ரண்ட்டில் வர இடம் அடையாளத்துக்காக இதுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது வந்து நம்ம அப்படியே அடித்து திருப்பிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு இந்த சைடும் அந்த சைடு வந்து கிளாத் பத்தலை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல வந்து இந்த வந்து பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே பட்டி வந்து ஃபஸ்ட்டு நம்ம தைச்சிக்கலாம், ஏன்னா இந்த கை பார்டர் வந்து நமக்கு அப்படியே வேணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பட்டி மட்டும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
இந்த ஸ்லீவில் வந்து இந்த பட்டி மடிச்சடிச்சும் கூட நம்ம ஸ்லீவ் வந்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. இது மடிச்சடிச்சிட்டு இருக்கிறேன். இது வேண்டாம் அப்படின்னா ஈஸியான மெத்தடு பாருங்கள். இப்போ இது வந்து ஸ்லீவ் வந்து இப்படி போட்டுக்குங்க, சரியா? இப்போ இது வந்து நல்ல கிளாத்து. இந்த நல்ல கிளாத்து வந்து பாருங்கள், இது வந்து நல்ல கிளாத்து. இது வந்து நல்ல கிளாத்து பாருங்கள். இது வந்து நல்ல கிளாத்து, சரியா? மேல் பக்கம் வரணும். இது வந்து அடிப்பக்கம். இப்போ இந்த மேல் பக்கத்தை இந்த ஸ்லீவ் இருக்குது, இந்த லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, இந்த லைனிங் கிளாத்தோட ஒரு சைடு இப்படி வச்சுட்டு இந்த நல்ல கிளாத்தை தூக்கி இது மேலே இப்படி வைங்க. வச்சுட்டு நம்ம தையல் வாசி விட்டுருப்போம் இல்லையா, அப்படி கார்னரில் அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன் தையலுக்கு. ஸோ இந்த மேலே வச்சு துணி அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இந்த பார்டர் மேலே அப்படியே துணி வந்து வச்சு தைச்சிட்டு வரேன். அவ்வளோதான், இப்போ தைச்சாச்சு. இது தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அப்படியே உள்ளே பாருங்கள், இதை அப்படியே மடித்து உள்ளே திருப்பிக்கலாம். இப்படி உள்ளே திருப்பும்போது பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பீஸில் ஒரே தையல் தான், ஆனால் பாருங்கள் இது வந்து ஃப்ரண்ட்டு துணியும் வந்து அழகாக வந்துருச்சு. நமக்கு இந்த பார்டரோடு நமக்கு அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரண்ட்டில். இது வந்து பேக்லேயும் துணி வந்து உள்ளே மடித்து இன்விசிபிள் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு ட்ரிக்ஸு தான் ஸ்டிச் பண்ணுறதுல. பாருங்கள் இப்படி தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த கிளாத் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அதையும் வந்து ஆப்போசிட்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம். ஏன்னா இல்லைன்னா மாறிடும், நமக்கு தெரியாது. முதல்ல பாரு, இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த இது இப்படியே விரித்து போட்டுங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக, இது பேக் சைடு, அது ஃப்ரண்ட் சைடு. இப்போ இங்கேயும் வந்து ஆப்போசிட்டாக தான் வைக்கணும். பாரு, ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த ஆப்போசிட் சைடு இப்படியே வச்சு நம்ம தைச்சிட்டு வரணும். இந்த தையலை பிரிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இதே மாதிரி தான் இன்னொரு ஸ்லீவ் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியாச்சு, இன்னொரு ஸ்லீவ் அதே மாதிரி தான். பாருங்கள், இது வந்து பேக் சைடு ஆப்போசிட்டாக தான் இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ இதை நகர்த்திக்கலாம். இப்போ இதை இப்படியே கொண்டு போயிட்டு ஒரு ஸ்லீவ் இருக்குது, இதுவும் வந்து நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு இந்த சைடு கொஞ்சம் துணி பத்தலை. ஸோ இங்கே துணி விட்டுட்டு இதையும் அப்படி தான் 1/2 இன்ச்சு வர மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு இதையும் இப்படி திருப்பிட்டிங்கன்னு வைங்க, உள்ளே போயிடும், இன்விசிபிள் மாதிரி ஆயிரும். இதுவும் இன்விசிபிள் மாதிரி ஆயிரும். இப்போ ரெண்டும் வந்து கரெக்டாக இருக்குது, ஆப்போசிட் சைடு கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கவர் பண்ணிக்கலாம். இந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம தைச்சிக்கலாம், அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து தைச்சிக்கிறேன், சுற்றி வர. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இன்னொன்று அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் மறுபடியும் ஒரு செக் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக போடும்போது கரெக்டாக ஆப்போசிட் வந்திருக்கா என்னங்கிறத கொஞ்சம் தெளிவாக வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க, சரிங்களா? இப்போ இது ஃப்ரண்ட் சைடு, அதே மாதிரி இங்கேயும் ஃப்ரண்ட் வந்திருக்கு. பேக் சைடு பார்த்தோம்னா பேக் சைடு இப்படி வரணும் ஒரே மாதிரி. ஸோ இது செக் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள் பீஸு. கட் பண்ணிடுச்சு. இப்போ 2 ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து துணி வந்து ஜாயின் பண்ணணும்.
இந்த 4 பீஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ண துணி இப்போ இந்த கிளாத் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஜரிகை கிளாத் நம்மகிட்ட இல்லை. ஸோ இந்த ப்ளவுஸ் கிளாத்தில் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க, சரியா? இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு இல்லை முக்கால் இன்ச்சு இந்த இடத்துல விட்டுக்கலாம், சரிங்களா? விட்டுட்டு இப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணி இந்த இடத்துக்கு வரும்போது இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாம். உள்ள இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும். நல்லா 2-3 ஸ்டிச் போட்டுக்கணும். ஸ்டிச் போட்டு இது இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். ஒரு அமுக்கு தையல் போட்டு அப்படியே திருப்பி லைனிங் மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்குதுங்களா? இது எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த இடத்த வந்து கவர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நீட்டாக இருக்கும். ஒட்டு கொடுத்ததே நீட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சைடும் அப்படி தான். ஏன்னா நம்ம பீஸ் கம்மியாக இருந்தாலும் நம்ம கரெக்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு நம்ம கற்றுக்கணுங்க. மெயினாக ப்ளவுஸில் அது நம்ம மெயினாக வந்து அந்த மாதிரி நம்ம கற்றுக்கணும், சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த கீழே கையிலேருந்து இந்த மாதிரி வரணும். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இப்படி மடிச்சுக்கலாம். இப்படி கொஞ்சம் மடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீளமாக. இந்த துணி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 இன்ச்சாவது இருக்கணும். ஸோ அப்போ தான் தையல் வந்து நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சி நிற்கும். ஸோ அது 1/4 இன்ச்சு விட்டுருவேன். இதனால இப்படி தைச்சிக்கலாம். தைச்சி கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே திருப்பி கரெக்டாக அமுக்கு தையல் போட்டுக்கலாம். ஒரு அமுக்கு தையல் போடணும். இந்த அமுக்கு தையல் போட்டால் தான் துணி வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இப்படி இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்களா, ஸ்லீவ் பார்த்தீங்களா, 2 சைடு வந்து எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸ்லீவ் பார்த்தீங்களா, 2 ஜெட்டு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் அந்த ஸ்லீவு நம்ம ஒட்டு கொடுத்துக்கணும். அந்த ஸ்லீவு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 ஸ்லீவு வந்து ஒட்டு கொடுத்து 4 பக்கமும் ஒட்டு கொடுத்து ஜாயின் பண்ணி ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது வந்து பட்டியும் அடுத்து பட்டன் பீஸும் வச்சா ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிரும். நெக்ஸ்ட்டு பட்டி பீஸ் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து பட்டி வந்து கரெக்டான அளவு இல்லாமல் பாருங்கள், இந்த லென்த்து மட்டும் எடுத்துக்கங்க. இந்த பட்டியோட இந்த லென்த்து, இந்த பட்டியோட இந்த லென்த்து, அதாவது இந்த சுற்றளவு இது மட்டும் எடுத்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. பாரு, இந்த அளவுக்கு வேணும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ அதே மாதிரி வந்து பாருங்கள், லைனிங் கிளாத்து எடுத்துக்கிட்டோம். பட்டிக்கு வந்து லைனிங் கிளாத்து 2 செட்டும் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா அளவெடுக்காமல் தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து துணி வந்து உயரம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது நம்ம எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ உயரமாக ஜாஸ்தி இருக்கனால தப்பில்லை. இந்த கிளாத் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த லைனிங் கிளாத்தும் உள்ளுக்குள்ள வந்து அடிஷ்னலாக ஒரு கிளாத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்காக. பாருங்கள், இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சு, ஏன்னா இதனுடைய உயரம் வந்து நமக்கு பட்டி உயரம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இவ்வளோ பீஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டாம். நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுறோம், இந்த இடம் இருக்குது இல்லையா, இது வந்து இப்படி 2ஆக மடிச்சுக்குவோம். பாருங்கள், இப்படி மடித்து இப்படி மடிச்சுக்கலாம். இப்படி மடித்தோம்னா ஒரே தையலாக வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த துணி எதுக்கு இப்படி மடிக்கணும் அப்படின்னா, சப்போஸ் நமக்கு வந்து இறக்கம் பத்தலை அப்படின்னா இதை வந்து பிரித்து விட்டு நம்ம தைச்சிக்கலாம். ஸோ அதுக்காக இதுவும் ஒரு டிப்ஸு தாங்க. துணி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம அதை கட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து நம்ம துணியை வந்து மடித்து தைச்சிக்கலாங்க பட்டியில். இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு, இப்படி 2 ஃபோல்டு இப்படி பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு இறக்க வேணும்னா பிரித்து விட்டு நம்ம தைச்சிக்கலாம். சரிங்களா? பாருங்கள் நீட்டாக வந்துருச்சு. அதே மாதிரி இன்னொன்றும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். இப்படி தைக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து லைனிங் கிளாத்து, நம்ம தைக்கிற லைனிங் கிளாத்து மேலே தான் வரணும். மேலே இப்படியே வச்சு அப்படியே மடிச்சுக்கலாங்க. ஈஸியான மெத்தட் இது. இந்த மாதிரி தான் வச்சு மடிச்சுக்கணும். மடித்து தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு தையல் தான் இதுக்கு தேவைப்படும். அவ்வளோதான், ஒரு தையல் மட்டுமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த கிளாத்து ஒன்று மேலே ஒன்று போட்டுக்குங்க. இதான் நல்ல கிளாத் வந்து கீழே இருக்கிற மாதிரி கரெக்டாக இந்த நல்ல கிளாத்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்போ நீட்டாக வந்து இந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சில இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இதுதான் வந்து இந்த பட்டி நம்ம கொக்கி வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வரும். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து ஞாபகத்துக்காக ஒரு அர்க்காட் போட்டுக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் வர்றது வந்து ஒரு அர்க்காட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உள் பக்கமும், அதாவது லைனிங் கிளாத்தும் ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆப்போசிட்டில். சரிங்களா? மேல் கிளாத் அப்போ தான் நமக்கு ஈவனாக வந்து கரெக்டாக வரும். இப்போ நல்ல கிளாத்தும் அடியில் தான் நல்ல கிளாத் இருக்குது. இதை மட்டும் மறக்காமல் வச்சுக்கணும். இப்போ நம்ம அளவு எடுக்கலாம். அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். பட்டி அளவு இப்போ இது வந்து கால்வாசி வந்து தையலுக்கு போயிடும். நம்ம தையல் தைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து போயிடும். இப்போ இந்த ஹூக் இருக்கு இல்லையா, அந்த ஹூக் இருக்கிற இடத்த வச்சு நம்ம எடுக்கலாம் பட்டி அளவு. பாருங்கள், இந்த ஹூக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம் வருது, இந்த இடத்துக்கு வருது. ஸோ இந்த இடம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரியா? மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அளவு எடுக்கலாம். இப்போ இந்த பட்டியிலேருந்து இந்த இடத்துக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இது தையல் இங்கே வந்து தையலுக்கு விடணும் தைக்கிறதுக்கு. இதுதான் மார்க், இது ஜாயின் பண்ணியிருக்கிறது. சரியா? அதே மாதிரி சென்டர் பாயிண்டில், சென்டர்னால் இந்த டாட் வருது இல்லையா, இந்த டாட் அளவு வச்சுக்கோங்க. இங்கேருந்து இந்த டாட்டுங்க. இப்போ இங்கேருந்து இந்த உயரத்தை பார்த்துக்குங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கடைசியில் அவ்வளோதான். இந்த 3 டாட் பண்ணி இதை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 3 டாட்டை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் பட்டி பீஸ் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்ட்டு. இவ்வளோதான் பட்டி பீஸ் எடுக்கிறது. இந்த மாதிரி பட்டி பீஸ் வந்து ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவில் வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம பட்டி பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் தைக்கிறது வந்து ஈஸியாக புதுசாக பழகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இந்த டாட் 2 ஃப்ரண்ட்டில் வருதுங்களா, இந்த டாட் இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ அதே மாதிரி இந்த பட்டி வந்து எங்கே வரணும் பாருங்கள். இந்த அர்க்கட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த அர்க்கட் போட்டது இந்த பட்டி பீஸ் கிட்டே இது வரணும். இந்த அர்க்கட் போட்டது இந்த பட்டிக்கு வரணும். சரிங்களா? இப்படி வச்சுக்கோங்க. தெரியலன்னா கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் தைக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை எடுத்துகிட்டு தைக்கலாம். இப்போ இந்த அர்க்கட் போட்டது தான் வந்து இந்த சைடு வரணும். கீழே பட்டியில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இது வந்து உங்களுக்கு ஈஸியான மெத்தடுங்க. இன்விசிபிள் எல்லாம் பண்ணலை. இன்விசிபிள் பண்ணாமல் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். இன்னும் இன்விசிபிள் பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஸோ இது புதுசாக பழகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸுங்க. அவ்வளோதான். இது ஒன்று தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது இதையும் அதே மாதிரி தான். இது மேல் பக்கமாக வரும். இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். இந்த உள்ளே வருது இல்லையா இந்த டாட்டை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டேன். இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, அவ்வளோதான். உள்ளே போயிடும். அதுக்கு மேலே தையல் இந்த துணி வச்சு இப்படி தைச்சிக்கலாம். பட்டு துணி வச்சு இப்படி தைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பட்டி ரெண்டுமே ரொம்ப அழகாக வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ரெண்டுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. சரியா?
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து அமுக்கு தையல் போடலாம். இந்த அமுக்கு தையல் போடுறது வந்து இந்த கிளாத் இருக்குல்ல, அந்த கிளாத் இப்படி மடிச்சும் போடலாம் நம்ம. இல்லைன்னா ஓவர்லாக் அடிச்சுக்கலாம், அது நம்மளுடைய இஷ்டம்தான். இப்போ நான் ஓவர்லாக் அடிச்சுக்கிறேன். இதையே ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் டு பேக் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி வந்து நம்ம ஃப்ரண்ட் துணி ஏறி இருந்தது அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான். இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க, இந்த இடத்த வந்து அப்படி வந்து ஒரு டாட் போட்டுக்கலாம். அந்த இடத்துல சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சு இடுப்புக்கிட்ட டாட் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பட்டி தான் கம்மி பண்ணணும். நமக்கு தேவையில்லை, இந்த சைடு டாட் போட்டிங்கனாலும் நமக்கு உடம்புக்கு வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு அந்த சைடில். சரிங்களா? அதனால் 4வது டாட்டாக இந்த இடத்துல போட்டுக்கலாம் 1/4 இன்ச்சு. ஒரு 1/4 இன்ச் வந்து போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் அளவெல்லாம் கிடையாதுங்க. இவ்வளோ ஒயர் நீளம் தான் வரணுங்க கூட கிடையாது. 1/4 இன்ச்சு வச்சு அப்படி ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுக்கலாம். 2 சைடும் அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சில ப்ளவுஸில் நம்மளை அறியாமையே ஏமாந்து ஒரு 1/4 இன்ச் வச்சு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ளவுஸ் தான் நான் இப்போ இந்த மெத்தடை வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டும் பார்க்கும்போது ஈவன் ஆயிரும். இப்போ இந்த ஒயரும் கரெக்டாக வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நான் ஓவர்லாக் போட்டுக்கிறேன். இதுவும் அதே சைடு ஓவர்லாக் போட்டு வந்துடுறேன். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பட்டி வந்து இப்போ ஓவர்லாக் அடித்து வச்சு நம்ம இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை மடிச்சும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்து உள்பக்கம் வச்சு அப்படி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2 சைடு வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் சைடும் வந்து ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் மெயினாக. இது வந்து ஈவனாக இருந்தால் தான் நம்ம பட்டி பீஸ் வந்து வைக்க முடியும். பட்டன் பீஸு ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் இருந்ததுன்னா பட்டன் பீஸ் வந்து அதே மாதிரி மேலே கீழே ஏறி இறங்கி இருக்கும். ஸோ இது ரெண்டும் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. ஒரு நூல் மட்டும் எச்சிருக்கு. அப்படி எச்சி இருந்துச்சுன்னா பாருங்கள், எந்த பக்கம் எச்சாக இருக்கோ அந்த இடத்துல இந்த நம்ம டாட் வைக்கிறோம் இல்லையா, இது வந்து நூல் மட்டும் பிடிச்சிக்குங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான் தையலில். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டாட் பிடிச்சிக்கிறேன். பார்த்திங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மேலேங்கேலையும் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டாட் போட்டுக்குங்க. இந்த டக்கு பிடிக்கிறோம் இல்லையா, ஃப்ரண்ட் டக்கு, அதில் வந்து பிடிச்சிக்குங்க. இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸு தான் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ 2 அளவு வச்சு பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. 2 அளவும் வந்து கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், 2 வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து பட்டன் பீஸ், நெக்ஸ்ட் வந்து பட்டன் பீஸ் வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கலாங்க. 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நான் அப்படியெல்லாம் இல்லைங்க. பாருங்கள், நான் எடுக்கிற பாருங்கள் அளவு. இப்போ 2 வந்து ஈவனாக எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இவ்வளோ நீளத்துக்கு எடுத்தாச்சு. நம்ம இந்த உயரத்துக்கு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த ஃப்ரண்ட்டோட உயரம் இருக்கு இல்லையா, இந்த உயரத்துக்கு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது, எக்ஸ்ட்ராவே துணி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த மாதிரி இங்கே வர்றது வந்து கொக்கி வைக்கிற பீஸு. ஸோ ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இதை 2ஆகவும் அப்படியே ஃபோல்டு பண்ணி இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு அளத்தி வேணுனாலும் காமிக்கிறேன், உங்களுக்கு எத்தனை இன்ச்சு வருதுன்னு பார்க்குறேன். 2.5 இன்ச்சு வருது கரெக்டாக. இப்படி மடிச்சும் கூட நம்ம பட்டன் பீஸ் வைக்கலாம். சரிங்களா? கொக்கி பீஸ். இப்போ 2ஆகவே இப்படி மடிச்சுங்க. 2.5 இன்ச்சு எடுத்துக்கங்க, 2ஆக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு பாரு, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இவ்வளோ கிளாத்து விட்டு
இந்த கிளாத்தை இப்படி ஃபோல்டு பண்ணிக்கங்க, உள்ள ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். நேரம் மேலே வரைக்கும் தைச்சிட்டு வரலாம். இந்த இதுக்கு 2 இன்ச் எடுத்தாலே போதும். நான் 2.5 இன்ச் எடுத்துகிட்டேன். உங்களுக்கு காமிக்கிறக்காக அப்படி போட்டிருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம், இதை அப்படி திருப்பிட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து இந்த இடம் நீட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடம் ஏன் இப்படி விட்டுருக்கோம் அப்படின்னா, இன்னும் வந்து நெக்கு வந்து நம்ம வைக்கலை. ஸோ அதுக்காக தான் இந்த பீஸ் வந்து நான் அப்படி விட்டுருக்கேன். இப்போ இது வந்து நீட்டாக இப்படி எடுத்து விட்டுட்டு, இப்போ இது மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ பாருங்கள், இந்த மடிச்சிருக்கு இல்லையா, இந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு இது இங்கே மடிச்சுக்குங்க. கீழே மடித்தா தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இந்த இடத்துல மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இப்படியே நீட்டாக இப்படி மேலே வச்சுக்கோங்க. கரெக்டாக இப்படி கொண்டு வைக்கணும். இப்படி கொண்டு போகும்போது கரெக்டாக வந்துருச்சா? இப்போ இந்த இடம் கரெக்டாக இருக்கா? இப்போ என்ன பண்ணலாம், இங்கேருந்து தையல் போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் வந்து ஒரு டைம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நீட்டாக புரியும். ஈஸியாக தைச்சிக்கலாம். அவ்வளோதான், ஒரே தையல் தான். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீட்டாக வந்து தைச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹூக் வைக்கிறோம்ல, அந்த மாற்றம் இல்லையா, அந்த இடம் வந்து வைக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான். இது அப்படியே ப்ளைனாகவே எப்படி வச்சிடலாம், மடிக்க வேண்டாம். மடித்தாலும் கரெக்டாக தான் வரும், வேணாலும் மடிச்சுக்கலாம். இதை விடவே அது கம்மியாக தான் எடுக்கணுங்க அந்த சைடு. இல்லை, இது வந்து துணி பத்தாது. ஸோ நான் இப்படி சாதாரணமாகவே இப்படி வைக்கிறேன். இப்படி வச்சு இப்படி மடிச்சுக்கிறேன். ஃபோல்டு பண்ணி இதை அப்படி தைச்சிக்கலாம். ஒரு தையல் போட்டாச்சு. இதையும் அப்படி நீட்டாக அப்படி எடுத்து விட்டு போட்டு மறுபடியும் ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம் பேக் சைடு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அமுக்கு தையல் போட்டு இதை அப்படி ஃப்ரண்ட்டில் திருப்பிக்கலாம். ஃப்ரண்ட்டில் திருப்பிட்டு பாருங்கள், துணி இருக்கு இல்லையா, பாருங்கள், ஒரு மடிப்பு, மறுபடியும் ஒரு மடிப்பு. 2.5 இன்ச் கிளாத் எடுத்துருக்கோம், அதில் சொல்கிறேன். இப்படி ஒரு மடிப்பு, அவ்வளோதான். இதை அப்படி வச்சு தைச்சிக்கலாம். சென்டரில் ஒரு மடிப்பு, இன்னொரு மடிப்பு, அவ்வளோதான். இப்படி நீட்டாக எடுத்து விட்டுக்குங்க. இப்படி நீட்டாக, அவ்வளோதாங்க. அவ்வளோதான். இப்போ 2 பீஸும் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இது 2 கரெக்டாக இருக்கான்னு முதல்ல அளந்துக்குங்க. 2ஓட உயரமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, கரெக்டாக இருக்குது, எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இது கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மிச்சம் இருக்கிற பீஸில் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2மே வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்தது ஸ்லீவ் நம்ம தைச்சி வச்சுருக்கோம். ஸ்லீவ் ஆல்ரெடி. அந்த ஸ்லீவை வந்து நம்ம வைக்கணும் கையில். இப்போ ஒரு சைடு ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் தைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த அர்க்காட் போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த அர்க்காடு தான் வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு வரணும். இதை பார்த்துக்குங்க. ஏமாந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா மறுபடியும் பிரித்து நம்ம தைச்சிட்ருக்கணும். ஸோ இந்த அர்க்காட் கரெக்டாக இருக்கா, இது ஃப்ரண்ட் சைடு வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு தைக்கணும். அதே மாதிரி நான் வந்து இப்போ ஆம்கோல்லேருந்தெல்லாம் ஸ்டிச் பண்ண மாட்டேங்க. ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர் அர்க்காட் போட்டிருக்கு இல்லையா, இந்த அர்க்காட்டும் இந்த ஷோல்டரும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவேன். இந்த இதில் வச்சு ஃபஸ்ட்டு இந்த சைடு இப்படி தைச்சிட்டு வருவேன். அப்புறம் தான் அங்கிட்டு தைப்பேங்க. பாருங்கள், நான் இப்போ எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். கரெக்டாக இந்த அர்க்காட்டும் இந்த ஷோல்டரோட ஜாயிண்ட் 2ம் வந்து கரெக்டாக ஒன்றா இருக்கிற மாதிரி ஒன்று மேலே அப்படி ஒன்று வச்சு ஒரு 1/4 இன்ச் அப்படி தையல் போட்டு வரலாம். அதை அப்படியே திருப்பி மறுபடியும் தைச்சிட்டு வரலாம். தைச்சிட்டு மறுபடியும் இந்த சைடு ஓப்பனில் இருக்கா, இதை அப்படியே மறுபடியும் இந்த சைடு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே தைச்சிட்டு வரலாம்.
மறுபடியும் திருப்பி ஒரு தையல் போட்டுக்கணும். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. நீட்டான ஃபினிஷிங் கிடச்சிருக்கு ஸ்லீவு. ஸோ ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த சைடு ஸ்லீவு ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நம்ம தைக்கும்போது இந்த ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கிறோம் இல்லையா, இது வந்து முதுகு பக்கம் தான் வரணும். இந்த துணி இப்படி முதுகு பக்கம் தள்ளிட்டு ஃப்ரண்ட்டில் வராமல் முதுகு பக்கம் தள்ளிட்டு தான் நம்ம வந்து கை வச்சு தைக்கணும். அவ்வளோதான். இப்போ 2 ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அளவு மட்டும் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக் சைடு எடுத்துக்கலாம். பேக் சைடை 2ஆக மடிச்சுக்கோங்க. டாட்டெல்லாம் வச்சாச்சு ஏற்கனவே. ஸோ அதே மாதிரி இந்த அளவு துணியிலையும் பேக் சைடு வந்து இப்போ 2ஆக எடுத்து 2 சைடு இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு பாருங்கள், அளவு எடுக்கிறது இந்த நுனியிலேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். 2 சைடு மார்க் பண்ணிக்கணும். அதாவது 2 இதுலேயும் மார்க் பண்ணிட்டோம்னா இடுப்பு வந்து அளவு வந்துருச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்டு இது கொக்கி பீஸில் தான் நம்ம அளவு எடுக்கணும். இது கொக்கி எங்கே இருக்குது, இதில் இருக்குது. இப்போ கொக்கியிலேருந்து இந்த கொக்கி பீஸ் கரெக்டாக வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு ஃப்ரண்ட் பேஜ். இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்த விட்டுருங்க. இந்த நம்ம இப்படி வீபட்டி போடுவோம் இல்லையா, இந்த இடத்த மட்டும் விட்டுருங்க. இதிலேருந்து தான் நம்ம அளவெடுக்கணும். பாருங்கள், இதிலேருந்து இப்படி அளவெடுத்து இது வரைக்கும் இந்த இடம் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கை 4 மார்க் தாங்க. 4 மார்க் பண்ணால் ப்ளவுஸு சைடு ஃபினிஷிங் வந்து கிடச்சிடும். கை அதே மாதிரி 2ஆக மடித்து கையோட அளவு சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் அப்படிதான். ரெண்டு சைடு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணோம், 4 இதையும் வந்து அப்படியே தைச்சிக்கலாம். இந்த 4 வந்து ஜாயின் பண்ணி அப்படியே தைச்சிக்கலாம். இப்போ கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இது இருக்கு இல்லையா, இடுப்பு துணி, இந்த முன்னாடி துணி பட்டிக்கிட்டு இருக்கிறது, இது 2 இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ மேலே கையிலேருந்து அதே மாதிரி இங்கே வெட்டியிருக்கோம் இல்லையா ஆம்கோல், அதுலேருந்து நேராக அப்படியே கையில் போட்டுங்க கரெக்டாக. அவ்வளோதாங்க, போட்டாச்சு. இப்போ சந்தேகம்னா இந்த ஆம்கோல் வந்து அளந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. இது பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஆம்கோலோட அளவு வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் வரணும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3 தையல் போட்டுக்கலாம். 1 2 3 தையல் வந்து இங்கே போட்டுக்கணும். சரிங்களா? இந்த தையல் போடுறது வந்து இப்படி போடும்போது இந்த 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 நாபு இருக்கு இல்லையா, இந்த நாபு வந்து இந்த ஃபஸ்ட்டு தையலில் ஒட்டி இருக்கணும். அப்படி போட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் குதிரை எடை தையல்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இந்த நாபு வந்து இந்த தையலை ஒட்டி அப்படியே வந்துட்டு இருந்ததுன்னா அழகாக அந்த தையல் வந்து உங்களுக்கு படிமானமாக வரும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இடைவெளி வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டு பழகிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஒரு தையலுக்கும் ஒரு குதிரை அளவு எடை தான் வந்து வரணும் தையல் ஜாயின் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் ஆயிடுச்சு. நெக்குக்கு மட்டும் பாக்கலத்துக்கு மட்டும் கிளாத் வச்சு நம்ம திருப்பி அடிக்கணும். ப்ளவுஸ் வந்து நெக்கு ஃபினிஷிங் பண்ணோம்னா அவ்வளோதான், ப்ளவுஸ் முடிஞ்சுது. ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து நெக்கு வந்து எப்படி ஃபினிஷிங் பண்ணுறது நெக்குங்கிறது தெளிவாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் இது வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான். ஓகேங்களா? இப்போ ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள்.
ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு நெக்குக்கு வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நெக் பீஸ்க்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 1.25 இன்ச் எடுத்துகிட்டு பாருங்கள், இதை அப்படியே 1/4 இன்ச் மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் மடித்து நீளமாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஏன்னா இதுக்கு வந்து நேர் துணி தான் போடணும். பார்க்கறதுக்கு கிராஸ் துணி போடலாம், இருந்தாலும் நேர் துணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரண்ட் நெக்லேருந்து தைச்சிட்டு வரேன். இப்படி தைச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள், இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த வளைவு வருது இல்லையா, அந்த வளைவு வர இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து லைட்டாக ஒவ்வொரு மடிப்பு மட்டும் மடித்து நம்ம வச்சுக்கலாம். ஒரு 2-3 ப்ளீட் மட்டும் வைக்கணும். வச்சோம்னா தான் நமக்கு வளைஞ்சு கிடைக்கும். வளையிற இடத்துல ஒரு ப்ளீட்டு, அப்புறம் கொஞ்சம் தள்ளி ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் தள்ளி மறுபடியும் ஒரு ப்ளீட்டு, ஒரு 3 ப்ளீட் வச்சா போதும் ஃப்ரண்ட் சைடு. அப்புறம் பார்க்கலத்தும் போது உங்களுக்கு நெட்டு தையலாக தான் வரும். ஸோ அதுக்கு வந்து நீளமாகவே தைச்சிக்கலாம். இங்கெல்லாம் வந்து நம்ம ப்ளீட் வைக்க வேண்டாம். அந்த பாக்களத்துக்கிட்ட வரும்போது இந்த கார்னர் வரைக்கும் இப்படி கொண்டு விட்டு இதை வந்து இப்படி மடிச்சுக்கலாம். இப்படி உள்ளே விட்டு இப்படி மடித்து இப்படி திருப்பினோம்னா கரெக்டாக வந்துடும். அப்படி திருப்பிக்கலாம். உங்களுக்கு இது புரியலைனாலும் தெளிவாக இன்னொரு வீடியோவில் வந்து பாக்களத்துக்கு எப்படி வைக்கணுங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் வந்து பாருங்கள், துணி இப்படி தள்ளினோம்னாலே அழகாக அப்படி கிடைக்கும். நமக்கு கார்னர் வரைக்கும் இப்படி வச்சுட்டு அப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். திருப்பிக்கலாம். கொஞ்சம் ப்ளீட் வச்சுக்கோங்க. இங்கே வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருவேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதையும் எடுத்து விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பாமட்டு வருது இல்லையா, அந்த பாக்கிறதுக்கிட்ட மட்டும் அந்த தையலுக்குள்ளரை மட்டும் ஒரு அர்க்கட் போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த சைடு ஒரு அர்க்கட் போதும். 2 அர்க்கட் போட்டால் போதும். எல்லா பக்கம் அர்க்கட் தேவையில்லை. ஏன்னா இங்கே அர்க்கட் போடணும், ஆனால் நம்ம ஃப்ளீட் வச்சுருக்கனால அது நமக்கு தேவையில்லை. ஸோ இதை இப்படி மறுபடியும் எடுத்து விட்டுட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே அமுக்கு தையல் போட்டுக்கலாம். நல்லா இப்படி நீட்டாக விரித்து விட்டுட்டு ஃபுல்லாக வந்து அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இந்த பாக்களுக்கிட்ட வரும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த துணி இப்படி நீட்டி விட்டுட்டு அது எப்படி நான் கோணையாக வர மாதிரி தெரியும், ஆனால் கரெக்டாக தான் வரும். ஸோ இப்படி இழுத்து விட்டு இப்படி தையல் போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த பாக்களத்துக்கிட்ட வரும்போது அப்படி தான் துணியை மட்டும் இழுத்து விட்டுட்டு அந்த தையலுக்கு மேலேயே இப்படி போட்டிங்கன்னா போதும். நீட்டாக வந்துடும். அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், தைச்சாச்சு. இப்போ இது வந்து நம்ம மடித்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தையலும் போட்டுக்கலாம். இப்போ நான் மடித்தே வந்து தையல் போட்டு காமிக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பட்டன் பீஸ் மட்டும் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த இடம் இப்படி மடிச்சுட்டு 5 பட்டன் வைக்கணும். நம்ம 5 இது வைக்கணும். இப்போ மாட்டுற இடம் பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க, இங்கே மேலே ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. 2 ஆச்சுங்களா? சென்டரில் ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க, இந்த சைடு ஒன்று, இந்த அதுக்கு சென்டரில் ஒன்று. ஸோ 5 இது வச்சிங்கனாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி தான்
நல்லா 2 தையல் மேலே கீழே ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி பாருங்கள் வி மாதிரி கரெக்டாக வர மாதிரி வச்சு மறுபடியும் இது நேராக கொண்டு வந்து மறுபடியும் வி மாதிரி இப்படி கொண்டு வந்துக்கணும். திருப்பி மறுபடியும் இப்படி போட்டுக்கணும். மறுபடியும் இப்படி பண்ணுவாங்க. இப்படி பண்ணி இது நம்ம தைக்க அப்படி பழகிடுங்க. புதுசாக தைக்கிறவங்களுக்கெல்லாம் பழகிடும். நம்ம சும்மா இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் சும்மா ஒரு கிளாத்தில் எடுத்து இந்த வி வரல அப்படின்னா மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஒவ்வொன்றும் பழகுனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எல்லாருமே புதுசாக தைக்கிறவங்கலாம் வந்து உடனே தைக்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ ஒன்று ஒன்றா பழகி தான் தைப்பாங்க. அந்த மாதிரி தான் சொல்கிறேன் நான். உடனே வந்து எனக்கு ஃபுல்லாக வரல அப்படின்ட்டுலாம் மனசை விடக்கூடாது. நம்ம ட்ரை பண்ண வருங்க. இந்த மாதிரி தொழில் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் அமையாது. நமக்கு அமைஞ்சதுன்னா அதை விடக்கூடாது. சரிங்களா? இது வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டிச்சிங் தொழில் மட்டும். ஸோ களைப்பே இல்லாமல் எவ்வளோ நேரம்னாலும் நம்ம ப்ளவுஸ் தைக்கணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா? இப்போ இதை மடிச்சுட்டு வந்து கழுத்தை வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். 2 தையல் போட்டு. இப்போ பாருங்கள் ப்ளவுஸு இது அளவு ப்ளவுஸு இது ஸ்டிச் பண்ணியாச்சு. அவ்வளோதான். பாருங்கள் நெக்கெல்லாம் வந்து நீட் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. நெக்கெல்லாம் தைச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஹூக் வச்சா அவ்வளோதான் முடிஞ்சது. ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.